ஹிட்டாச்சி விசஸ் மாதுரா எங்க 2 பேருக்கு பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பரவால்ல. இருந்தாலும் வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் தென் நம்ம சேனல் புதுசானா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஹிட்டாச்சி அவருக்கு ஃபுல் சுசுனோவும் வராது. ஆனா மாதுரா அப்படி கிடையாது. ஃபுல்லா சுசுனோ போடுவாரு. அது இல்லாம சுசுனோக்கு க்ளோன் போடுவாரு. அப்படி தெரிஞ்சவருக்கு எவ்வளோ சக்கரா இருக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஹிட்டாச்சிக்கு சக்கராசும் அதிகமா இருக்காது. கம்மியா மட்டும் தான் இருக்கும். அது இல்லாம நம்ம ஹிட்டாச்சி கிட்ட கெஞ்சுட்சுவா இருக்கட்டும், இல்லன்னா அமத்தெருசுவா இருக்கட்டும், அது இல்லன்னா சுக்கியாமி பிளேட் ஆகட்டும், எது இருந்தாலும் நம்ம மாதுரா கிட்ட தொடக்கூட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட டிஃபென்சிவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னதான் நம்ம ஹிட்டாச்சியே சொல்லியிருந்தாலும், எல்லா ஜுட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம மாதுரா வந்து ஹிட்டாச்சிய போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவரு இன்டெலிஜென்ட் மாதுரா. ஏன்னா, அவருக்கு சண்டே அனுபவம் வந்து நெறையவே இருக்கு நம்ம மாதுராக்கு. ஆனா ஹிட்டாச்சி கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் கம்மி தான் நான் சொல்லுவேன். ஹிட்டாச்சி கிட்ட டோட்சுகா பிளேட் இருந்தாலும், அத வச்சு ஃபர்ஸ்ட்டு மாதுராவ தாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தாக்க முடியும். ஆனா அதெல்லாம் சீல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மாதுராவோட டிஃபென்ஸ் ரொம்ப கஷ்டமானது. காராவோட டிஃபென்ஸ விட பெரிய டிஃபென்ஸ் மாதுராது. அதனால வந்து டோட்சுகா பிளேட் வச்சிருந்தாலும் மாதுராவால சீக்கிரம் சீலும் பண்ண முடியாது. பேட்டில் ஆரம்பிச்ச அடுத்து 10வது நிமிஷத்திலே நம்ம வந்து மாதுரா வந்து ஹிட்டாச்சிய போட்டு தள்ளிருவாரு. அதனால தான் என்னவோ கிஷிமோட்டோ வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹிட்டாச்சிய வந்து கபுட்டோ கிட்ட விட்டுருக்காரு. என்னதான் கபுட்டோ கிட்ட போனோனே நம்ம மாதுராவே சொல்லியிருப்பார், "யார்ரா இது? இதே நிமிஷமே பிரேக் பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதுராவே ஆச்சரியப்பட்டு பேசியிருப்பாரு நம்ம ஹிட்டாச்சி. என்னதான் நானே ஒரு ஹிட்டாச்சி ஃபேனா இருந்தாலும் ஹிட்டாச்சிட்ட பேசுறது கொஞ்சம் இப்படியா தான் இருக்கு. என்ன பண்றது தெரியல. ஆனா உண்மை என்னவோ அதுதானே தியரிட்டிக்கலா சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு இடையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு அடுத்த 2 பேருக்கு யார் கம்பாரிசன் போலாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க.